அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கிங். நபீல் குக்கிங்கில் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் செய்யலாம். புளியோதரை சாதத்துக்கு இந்த சைட் டிஷ்ஷாக கோவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். கோவக்காய் பொரியல் நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இது பருப்பு போட்டு கூட்டாகவும் செய்யலாம். கோவக்காய் காரக்குழம்பும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது டயபெட்டி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோவக்காய் 250 கிராம். இது பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா 3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. காயை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கால் கிலோ காய்க்கு 2 வெங்காயம் 2 தக்காளி, திட்டமானது தக்காளி வெங்காயம். கோவக்காயில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தக்காளி நான் கூட சேர்த்துருக்கேன். தேவையில்லைன்னா 1 சேர்த்துக்கலாம். தக்காளியில் நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாரி வெங்காயத்துலேயே நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 நீட்டாக கீறி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து. எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டா சமையல் சீக்கிரம் முடியும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கோவக்காவை எண்ணெயிலேயே வதக்கினா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன்,
பொரிய விடுங்க. கடுகை 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் பொரிய விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். லைட்டாக வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிங்க. அரிஞ்ச காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா கலந்த பிறகு மூடி சிம்மிலேயே 15 நிமிஷம் வேக விடுங்க. கரெக்டாக 15 நிமிஷம் வெந்துடும். இது கோவக்காவில் தண்ணியும் தக்காளியோட தண்ணியே இதுக்கு போதுமானது. தேவைப்பட்டால் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. கோவக்காய் கொஞ்சம் லேட்டாக வேகும், அதனால் 15 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடுங்க. நல்லா வெந்து வரும். இடையில கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வந்திருக்கு. இந்த டயத்தில் திருவுன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.